கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையை தான் என சொன்னது தப்பா? மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தா சாப்பாடு. மந்தையில் மேயும் வெள்ளாடு சந்தைக்கு வந்தா சாப்பாடு. சாப்பிட்ட பின்னே கூப்பிட்டு பார்த்தா திரும்பாது. துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பின்னே கழுகோடு. துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பிள்ளை கழுகோடு. 1000 வந்ததும் நின்றதும் வாழ்ந்ததும் சென்றதும் சொல்லவோ? கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா? சட்டியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே. சட்டியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே. போட்டது தானே விளையும் அறிவு தோட்டத்திலே. 5 விளைச்சா வளைஞ்சி விடும், 50 விளைச்சா ஒடிஞ்சி விடும். 5 விளைச்சா வளைஞ்சி விடும், 50 விளைச்சா ஒழிஞ்சி விடும். 1000 கற்றதும் கேட்டதும் கெட்டவன் புத்தியில் தங்குமா? கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது குரங்குக்கு தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா? அடைக்கலாம். நான்சென்ஸ். உங்களுக்கு வேற வேலை இல்ல? எப்ப பார்த்தாலும் அடைக்கலத்தை பத்தி தான். அப்படி என்ன அவன் பண்ணிட்டா? அவன் என்ன எங்களுக்கு ஒரு எதிரிங்களா? அவன் தான் எங்களை மதிக்கிறது இல்ல. நாங்க எந்த வேலை சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறான். அப்படி என்ன அவன் கேட்கல? இதம்மா அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு. அதனால இல்லையா, அவன் ஒரு கோமாளி, அதுலயும் ஊமை. அந்த இறக்கத்துல அம்மா இறக்கப்பட்டு அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க, சரிங்க. ஆனா அவனை இங்க அங்கெல்லாம் நடமாட வேற விடுறாங்க. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் ஆகலைங்க. பொதுவா ஊமை எல்லாம் ஒரு மாதிரி வெறி பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அதுலயும் அடைக்கலம் நடத்த இப்ப வர வர சரியில்லை. இப்ப சரியில்லைன்னா ஒரு பொண்ணு அழைச்சிக்கிட்டு வந்து அவன் அறையில வச்சிருக்கான். அடைக்கலமா? இதனையா புது பிரச்சனையா இருக்கு? சாப்பாடு துணிமணி எல்லாம் அவன் ஏற்பாடானுங்க. அப்படியா? பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தோணுதுங்க. ஆனா அவ முகத்துல ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல அந்த பொண்ணை வெளியே போச்சு. நாங்க அந்த பொண்ணுகிட்ட சொன்னோமுங்க, அடைக்கலம் சொன்னா நான் வெளியே போறேன் அப்படிங்குதுங்க. தவறு இந்த பையன்கிட்ட சொன்னா இவன் எங்களையே வெளியே போடாமா? உதவிக்குன்னா யாருக்கிட்டங்க வர்றது? தட்ஸ் ஆல். நீங்க போங்க, நான் கவனிச்சு. எஸ் சார். யாரம்மா இங்க? இந்த பைத்தியக்காரன் சொன்னா நம்பி நீங்க வரலாமா? போனா போக மாட்டேங்கிறியா? சரி, வந்து அவன் கிட்ட நேரம் எங்கிட்ட எல்லாம் வந்திருக்கணும்.
உனக்கு என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். எப்படி அத்தா இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? ஏத்தான் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கத்தா. என்ன பேச சொல்ற? எதை பத்தி பேச சொல்ற? எந்த முகத்தை சாகர வரைக்கும் நான் பார்க்க கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த முகத்தை பார்த்தா எப்படி பேச்சு வரும்? என் மேல அவ்வளவு வெறுப்பு வரும். நான் என்னத்தான் அப்படி தப்பு செஞ்சேன்? நீ என்ன தப்பு செஞ்ச? உனக்கு தாலி கட்டினேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்படி சொல்லாதீங்கத்தா. உங்க மீனாட்சிங்கிறத நினைச்சு பார்க்காம நீங்க தான் வந்துட்டீங்க. உங்களை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. இதுவரைக்கும் கணவர் இருந்தும் வாழாவட்டியா வாழ்ந்துட்டேன். போதும், நான் பட்ட துன்பம் போதும். என்னைக்கு உன்னை தொட்டேனோ அன்னைக்கே எனக்கு பிடிச்சது தெரிஞ்சிடும். இப்ப நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது கடுக்க வந்துட்டியா? இது பாரு மீனாட்சி, உன்னோட வாதாடிக்கிட்டு இருக்க எனக்கு இப்ப நேரம் இல்லை. உடனே நடத்த விட்டு போயிடு. சொல்றீங்க என்ன எங்கத்தான் போக சொல்றீங்க? எங்கேயோ போ, எப்படியோ இரு. இவ்வளவு காலம் நான் இல்லாம நீ வாழல. வாழ்க்கையாது நீங்க இல்லாம வாழறதும் ஒரு வாழ்க்கையா? உன் வாழ்வுக்காக என்னுடைய உல்லாச வாழ்க்கை நான் இழக்கணுமா? மரியாதையா சொல்றேன், உடனே இங்க இருந்து போயிடு. கணவனுடைய காலடியை தவிர பெண்ணுக்கு வேற இடம் ஏது? உன்னை பத்தி தானே நீ பேசுற. எனக்காக என்ன சந்தோஷப்பட்டவனால என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியமாவது செய்யும். அதுக்காக சொல்றேன், ஏதாவது குளம் குட்டை இருந்தா அதுல விழுந்து செத்துப்போம். ஒரு செல்வத்தையும் எனக்கு கொடுத்தது. என்னது? ஆமாத்தா, நமக்கு ஒரு மக இருக்கிற. அந்த மழல செல்வத்தை பார்க்கும் போது சாகணுங்கிற நினைப்பு வரல. வேற என்னென்னமோ ஆசைகள் எல்லாம் மனசுல வந்து வாழ வச்சிடுது. அவசியம் இல்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். உனக்கே இங்க இடம் இல்லைன்னா? ஐயோ, அந்த வார்த்தை பேசாதீங்கத்தா. உங்களுக்கு என்னோட வாழ பிடிக்கலன்னாலும் என்னை இங்க இருந்து போக மட்டும் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு மூலையில நானும் குழந்தையும் முடங்கி கிடக்குறோம். வேண்டாம், நான் உங்க முன்னால வரல. ஆனா நீங்க இங்கேயே இன்னொரு பக்கத்துல இருக்கிறீங்கிற ஒரு நிம்மதியே. மீனாட்சி, என் குணம் உனக்கு தெரியுமில்ல. நீ வந்திருக்கிற நோக்கம் எனக்கு இப்பத்தான் புரியுது. அந்தத்தோட வாழறைவனை அவமானப்படுத்தலாம்னு வந்திருக்க. நடக்க உடனே நீ இந்த இடத்தை விட்டு போகல, ஆபத்து உனக்கு மட்டுமல்ல, உன்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்த அப்பாவை அடைக்கிற முடியும் பரிதாபமா இருக்கும். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். எந்த நம்பிக்கையில இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நாசமாயிட்டு. யார பாக்குறதுக்காக என் உயிரை தாங்கிக்கிட்டு இருந்தேனோ அந்த தெய்வத்தை பார்த்துட்டேன். அவரும் என்ன பார்த்தார், என்ன வெறுத்து பேசிட்டார். முகத்திலேயே விழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு மேல என்ன வற்புறுத்தி கேட்காது. உண்மை தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ கடவுளுக்கு அடுத்தபடியா மதிக்கிற உன் முதலாளிதான் என் கடவுள். அளவுக்கு மீறி நான் உனக்கு உரிமை கொடுத்தேன். மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அன்பு காட்டினேன். அவ்வளவு கெடுத்துட்ட நீ. அந்த நாடோடி கழுதை இங்கே கூட்டிட்டு வந்தேன். எங்க போவாங்களோ அவங்க இங்க இருக்க கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் கடந்து போன விஷயம். அந்த உறவெல்லாம் இப்ப கிடையாதா? இடியட். ஆண்டவன் போட்டு முடிச்சு 6 மாசத்துல போயிடுச்சுடா. இந்த நிமிஷம் அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பு, இல்ல நீ அவங்களோட போய் தர. காரணமா கேட்கிறேன். எங்கடா போற? இங்கதான் இருப்பேன்னு சொல்றியா? அடைக்கணும். நீ சின்ன வயசுல இருந்து இங்க இருந்திருக்கலாம். இந்த இடமெல்லாம் அப்பனும் சொந்தமா இருந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த காலம். இப்ப அவங்களை வெளியே போக சொல்ல போறியா? என்ன பெரிய நாக்காது. அவங்க 2 பேரும் இங்க இருந்தா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சொன்னபடி செய். என்ன சார், அவங்க பிறந்த நாள் எல்லாம் எனக்கு தடப்படலாம் கொண்டாடின மாதிரி இருக்கு. ஆமாமா, நான் இப்ப கொஞ்சம் ஒரிடா இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். இருப்பா, உனக்கு என்ன கவலை? பணத்தை கொடுத்து எனக்கு என்ன கவலை? நாளைக்கு வான்னு சாதாரணமா சொல்றிய, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா கத்தாத மேன். இப்ப தொந்தரவு பண்ணாம போ. ஏன் போகணும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பணம் இல்ல, கொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கொண்டாட்ட வேறையா? இது என் சொந்த விஷயம். அடைச்ச பேசாதையா. உனக்கு பேச்சு வேறையா? மான ரோஷம் இருந்தா வாங்கின பணத்தை எண்ணி கீழே வை, இல்ல நான் நடக்கிறதே வேற. என்னையா பண்ணுவேன்? எது வேணாலும் பண்ணிக்க. இப்ப பணம் கிடையாது. Get out. அவ்வளவு தூரத்துக்கு வந்துடுச்சா? 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள பணம் வந்து சேரல, மான மரியாதை எல்லாம் பறந்துடும். நீ ஊர்ல தலையாட்ட முடியாது. வர்ற.
என்னப்பா போடுன்னு போட்டு போறான். என்ன நேரங்காலம் தெரியாம இப்போ வந்து பேசுறேன். எனக்கா நேரங்காலம் தெரியல. இவனாவது கத்திட்டு போறான். என் பாத்தி அட்டாச்மெண்ட்டுக்கு வழி பண்ணிட்டான். கரெக்ட். என் கணக்கு செட்டில் பண்ணி தலையால அடிச்சுட்டேன். கேட்டியா? நாளை கோர்ட்ல பணம் கட்டலைன்னா சீல் வைக்க ஆள் வந்துடும். ஏதோ பழகின தோஷத்துக்கு முன்னாடி ஓடி வந்து சொல்றேன். இன்னும் ஒரு பொழுது சும்மா சொல்லல சங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. என்ன இது? ஆம்ஸ்ல இருந்து கிளாஸுக்கு வந்து இப்ப பாட்டிலா காலி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சினிமா எப்படி இருந்தது கீதா? அது ஏன் கேக்குறீங்க? கூப்பிட்டாலும் வரதில்ல. நான் சுமதியோட போனாலும் மொத்தம்னு வச்சுக்கிறீங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கீதா. பின்ன என்ன? சந்தோஷமா இருங்கன்னா சிரிக்க மாட்டீங்களா? சிரிப்பு எப்படி வரும்? என் கவலை எனக்கு எப்பவும் உள்ளதானே. என்னைக்கு இந்த வியாபாரத்துல ஈடுபட்டீங்களோ அன்னைக்கு பிடிச்சது இந்த கவலை. என்ன செய்யறது கீதா? நான் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கல. போட்ட திட்டம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால தான் அந்த நஷ்டமே வந்தது. திட்டம் போடுற நேரத்திலேயாவது நிதானத்தோட இருந்தா தானே. இந்த ஒரு தடவை சமாளிச்சிட்டேன்னா அப்புறம் என்ன அசைக்கவே முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேட்டீங்களா? அப்பா கிட்ட இருந்து நான் கொண்டு வந்த பணத்துல 50,000 காலி, நகையிலையும் பாதி காலி. அதனால என்ன கீதா? வியாபாரம் விருத்தியான போன பணத்தை சேர்க்க முடியாதா? வேற நகை நட்டு தான் செய்ய முடியாதா? ஓ, பணம் சேர்க்கலாம், நகை செய்யலாம், வியாபாரம் விருத்தியானா தானே. என்ன கேலி பண்ணாத கீதா. இப்ப மட்டும் பணம் இருந்தா பீரோ நிறைய பாட்டிலா வாங்கி எடுக்குவீங்க. இதோ பாரு கீதா, இன்னையில இருந்து பிசினஸ் 2 மடங்கு ஆக போகும்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலா திறந்து குடிச்சிட்டு இருப்பீங்க. கீதா, என்னவா? குடிக்கிற பழக்கத்தை அடியோட விட்டுடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கு. அதுவும் இல்லைன்னா கவலையிலேயே சாக வேண்டியதுதான். கடனுக்கும் கவலைக்கும் காரணமே அதுதானே. காரணம் எதுவோ கவலையும் கடனும் வந்தாச்சு. இன்னும் அதை ஒழிக்கத்தானே வழி பண்ணணும். கரெக்ட். அதை பண்ணுங்க முதல்ல. கடன் அடிச்சுட்டா கவலை போயிடும். கவலை போயிடுச்சுன்னா குடிக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் வேண்டாம் இல்லையா? அதுக்கு தானே கீதா பணம் வேணும்னு சொல்றேன். ஆமா, பணம் வேணும். என்ன செய்யுது? என்ன கீதா நீயே இப்படி கேக்குறிய? நீதான் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா? ஓ, செய்யலாமே. இருந்தா செய்யலாம், இல்லைன்னா இல்லையா? உங்ககிட்ட கேஷ் மட்டும் 10,000 ரூபாய்க்கு இருக்குமே. ஓ, இருக்குமே. இல்லைன்னா நகை மட்டும் 50,000 ரூபாய்க்கு இல்ல இருக்குமே. விளையாடாத கீதா. இந்த சமயத்தில் கொடுத்து கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய. கொடுக்க மாட்டேன். கீதா, are you going to help me or not? நோ நோ நோ. எனக்கு உதவாத அந்த பணத்தை யாருக்காக வச்சிருக்கிற? உங்களுக்காகத்தான். எனக்காகத்தான். ஆனா கொடுக்க மாட்டேன். அப்படித்தானே? உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ என்கிட்ட இருக்கிற கடைசி ரூபாயை கூட உங்களுக்கு கொடுத்துருவேன். நிலைமை புரியாம பேசுறே கீதா. அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போட வேண்டியதுதான். நீங்களும் போக போறீங்களா? நீ எங்க போற? அப்பா வீட்டுக்கு. காரணம்? உங்களுக்காகத்தான். அதுவும் எனக்காகத்தானா? தத்துவம் பேச்சோட இருந்த போதாது, வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும் ராஜா. என்ன சொல்ற? ஒண்ணு வாழணும்னா, ஒண்ணு அழியணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தர் கஷ்டப்படத்தானே வேணும். உங்களை பிரியறதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? ஏன் பிரியணும்? யார வாழ வைக்க நீ என்ன விட்டு போகணும்? நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பா வீட்டுல நான் இருக்கும்போது எனக்கு நீங்க என்னென்ன வார்த்தை கொடுத்தீங்க, அதையெல்லாம் நம்பி அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்தேன். ஏன் தெரியுமா? உங்க மேல அளவு கடந்த அன்பு, நம்பிக்கை. இப்போ யார் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னது? அந்த அன்பினாலதான் நீங்க கேட்ட போதெல்லாம் நான் பணத்தை வாரி வாரி கொடுத்து உங்களை கெடுத்தேன். ஆமா, நான் தான் உங்களை கெடுத்துட்டேன். இனிமே அப்படி இல்லை. நான் போறேன். நீங்க முறையோட வாழணும்னா நான் போகத்தான் வேணும். இல்ல கீதா, நீ போக கூடாது. இத பாருங்க, உங்க கீதா பிடிவாதக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. நான் போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசை. உலகத்துல இருக்கிற இன்பம் அத்தனையும் ஒரே நாள் அனுபவிச்சிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீ போறதுன்னே முடிவு பண்ணிட்டியா கீதா?
அந்த முடிவை தவிர வேற எந்த நல்ல முடிவும் எனக்கு தெரியல. உங்க கடமையை உணரணும்னா என் கடமை நான் இங்கிருந்து போறதுதான். வேண்டாம் கீதா. பொறுப்பை மறந்து வாழ்ந்தீங்க இதுவரை. பொறுப்பை உணர்ந்து வாழணும் நீங்க. அதுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். நான் இருந்தா உங்களால் அது முடியாது. நீ நினைக்கிறது தவறு. என்ன பேச விடுங்க. நான் எப்ப பேச போறேன்? ஒண்ணு சொல்றேன். உங்க பார்வையிலிருந்து தான் நான் விலகிறேன். நேர்மையான வாழ்க்கைக்காக எதுவும் தேவைன்னா உங்களுக்காக அதை செய்ய நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். கீதா, இன்னைக்கு உன் மனசு சரியில்லை. அப்பா வீட்டுக்கு அவங்க சேர்ந்திருக்கணும். நான் போறேன்.
நீங்க அடிக்காதீங்க. அவன் வெளியே போறான் சார். எங்க போவான்னு எனக்கு தெரியும். அடைக்கலாம். தைரியமா போ அடைக்கலாம். அங்க உன்னால் பேச முடியாது. ஆனா உனக்காக அவர் பேசுவார். நீதிபதியின் இதயத்தோடு பேசுவார். சாட்சிகள் மாறலாம், சத்தியம் மாறாதப்போ. தைரியமா போ.
பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. எந்த பிசினஸ்? நம்ம பிசினஸ் தான். டல்லா நான் பிரைட்டாவா இருக்கும். நம்ம பிசினஸ். நீங்க கூட்டாளிங்க பாருங்க, துக்கம் விசாரிக்க வந்திருக்கீங்க. இல்ல என்ன செய்யலாம் கலந்து பேச வந்திருக்கீங்களா? கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? போனஸ் கேட்கணுங்கிற முடிவு தானே? இல்லைங்க, வேலையை விட்டு விலகலான்னு. ஓ, ராஜினாமா பண்றீங்களா? செய்ய வேண்டியதுதான். நீங்களாம் வேலைக்கு வரும்போது இருந்த நிலைமை நினைச்சு பார்த்தீங்களா? அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில வந்தீங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? மாசம் மாசம் எண்ணி வாங்குறீங்களே, அப்ப இந்த எண்ணம் வந்துச்சா? அதெல்லாம் இல்லைங்க, கஷ்டமா இருக்கிறதுனாலதான் இப்படி செய்தோம். அதுக்காக நீங்களா அப்படி திடீர்னு போயிட்டு அந்த பார் என்ன ஆகுறது நம்பி இருக்கிறவங்களா என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் பொருங்க எல்லாம் சரியா போயிடும். 3 மாசமா சம்பளமே வரலீங்களா? எனக்கு சேர்த்து கொடுத்துனப்பா. உங்களுக்கு தானே கஷ்டம் மொத்தமா கொடுக்கறதா? ஏன்பா வேதனைப்படுத்துறீங்க? வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் வேலையை விட்டே நிக்கிறவங்க. அந்த ஊமையனை வேற புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் வேற ஏதாவது கக்கு புக்குன்னு உளருவான். ஆமாங்க, அவன் பாட்டிக்கு என்ன கைய காமிச்சு விட்டான்னா எங்கேது என்னங்க ஆவறது? அது மட்டும் இல்லைங்க, கொலை நடந்த இடத்துல இருக்கிறதுனால மனசுக்கு ஒத்து வரலீங்க. ராத்திரில மாடி மேல யாரோ நடமாடுற மாதிரிலாம் தெரியுதுங்க. கீதா அம்மா வந்து அடைக்கலம்னு கூப்பிடுற மாதிரி வேற இருக்குதுங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல இங்க மனுஷன் இருக்க மாட்டாங்க.